வணக்கம் வணக்கம் மொட்டைப்பட்டை நேயர்களே. இன்றைக்கி நம்ம தங்கலான் சியான் விக்ரம் நடித்து ரஞ்சித் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்க தங்கலான் படம் பார்த்துட்டு தான் இப்போது வந்துட்டுருக்கோம். ஸோ அதை பற்றின ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல எல்லா குவாலிட்டியோடவும் கொடுக்கலாம். ஸோ அதுக்கான வேலைகள் தான் நடந்துகிட்ருக்கு. சரி, நம்ம படத்துக்குள்ளே போகலாம். தங்கலான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான். அந்த என்ன கோலார் தங்க வயலில் எப்படி ஆரம்பத்தில் தங்கம் எடுத்து அதை எப்படி அந்த ஒரு மைனாக ஃபார்ம் ஆச்சு, ஒரு கம்பெனியாக உருவாச்சு அப்படின்றத 1850லேருந்து இந்த கதை ஆரம்பிக்குது. டைட்டிலே போட்டுருவாங்க ஸ்டார்டிங். ஆன்லைன் ஸ்டோரி சொல்லப்போனால் சியான் விக்ரம் அவர்கள் வந்து ஒரு வில்லேஜ், வேலூர் பக்கத்தில் குடியாத்தம் சைடில் ஒரு வில்லேஜில் அவங்க ஃபேமிலிங்களோட சொந்தக்காரங்களோட ஒரு வாழ்ந்துட்டுருக்காரு. அங்கே வந்து சில மிராஸ்தார்கள் வந்து இவங்க நிலங்களெல்லாம் மிரட்டி பிடிங்கி இவங்களை அடிமைனா கொத்தடிமை மாதிரி வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து சடனாக ஒரு வெள்ளைக்காரு, இந்த குடும்பங்கள் தான் வந்து இதுக்கு முன்னாடி கோலார் தங்க வயலில் வந்து தங்கம் எடுத்திருக்காங்க திப்பு சுல்தான் காலத்திலேயே. அது நீங்களாம் வந்து எனக்கு தங்கம் எடுத்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து சரிசமமாக தங்கத்தில் பங்கு கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாமல் உங்கள் வயல் இதெல்லாம் உங்கள் நிலம்லாம் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து அவன் விக்ரம் மற்றும் அவங்க கூட வர சிலரை கூட்டிகிட்டு போய் இவங்கெல்லாம் வந்து தங்கம் எடுத்தாங்களா இல்லை தங்கம் எடுத்து கொடுத்தாங்களா இல்லை வந்து இவங்களெல்லாம் வந்து ஷேர் ஹோல்டரை வச்சுக்கினாங்களா இல்லை எப்படி ஏமாற்றப்பட்டாங்களா அப்படின்னு முடிக்கிறது தான் கதை, ஆன்லைன் ஸ்டோரி. சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா கதை வந்து பேஸ்ட் ஆன் நாவல் தகப்பன் கொடி, அந்த நாவலை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த படம். ஸோ அமேசான்லலாம் பார்த்திங்கன்னா 350 ரூபா 360 வரைக்கும் அந்த புக் விற்குது. நீங்களாம் வாங்கி புக்காக கூட படிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வந்து, அதாவது முதல்ல வந்து ஆரியர்கள், அப்புறம் திப்பு சுல்தான், இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து இவங்களாம் வந்து அங்கே தங்கத்தை எடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த கதை படி சொல்கிறாங்க ஒன்று. சரி, அதை விடுங்க, நம்ம அந்த கதை டீப்பாக போக தேவையில்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ சுத்தமாக அந்த கேஜிஎஃபே மூடிட்டாங்க, மொத்த தங்கத்தை எடுத்துட்டாங்க, மூடிட்டாங்க. சரி, இப்போ வந்து திரைக்கதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம போகணும். திரைக்கதையில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக நான் ஆல்ரெடி ப்ரீ ரிவ்யூவில் சொன்ன மாதிரி தான் சின்ன சின்ன சப்ஜெக்டாக இருந்தால் கூட அதை வந்து ரொம்ப ரசிக்கும்படி கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசுபதி அண்ணன் ஒரு கேரக்டர் சொல்லலாம். அவர் வந்து ஒரு ரோலு, அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் அந்த மாதிரி ஒரு நபர் இருப்பார். அந்த ஒரு ஸ்பீச், அவரோட மேனலிசம், அந்த ஸ்லாங்கு, அது பார்த்திங்கன்னா அவ்வளோ ரசிக்கும்படி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் வந்து பசுபதி அண்ணன் வந்து அவர் டைலாக் திருப்பி வருமானு வெயிட் பண்ணுறோம். தேட்டரில் எல்லாருமே வந்து கிளாப்ஸ் நிறைய வருது அவருக்கு தான். அவரோட மேனலிசம் அந்த உண்மையிலே சொல்கிறேன், பசுபதி அண்ணன் கலெக்டர் கண்டிப்பாக அவருக்கு ஒரு அவார்டு கன்ஃபார்ம், ஆல்ரெடி பார்சல் அப்படின்ற மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் சாரோட பையனாக ஒருத்தர் வச்சுருப்பார். அப்புறம் ஆனந்த் என்ன சொன்னாங்க, அவரும் பார்த்திங்கன்னா பட்டி கிளப்பிட்டார். அவர் அந்த ரோலுக்கு என்ன பண்ணணுமோ அதை வேறு லெவலில் பட்டி கிளப்பியிருப்பார். அடுத்து ஹீரோயின், அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டை பின்னி எடுத்துடுறாங்க. அதாவது இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 80s பீரியட்லாம் வந்து வில்லேஜ் சைட்லாம் போனோம்னா நம்ம முன்னோர்களை, நம்ம பாட்டி, நம்ம கொள்ளு பாட்டி, இல்லை நம்ம பெரியம்மா, அந்த மாதிரி நம்ம ஃபேமிலியிலே பார்த்தவங்க எப்படி பேசியிருப்பாங்க, எந்த மாதிரி ஒரு நேராக பார்த்த மாதிரி இருந்தது அதெல்லாம். அதாவது ஒரு 40-50 வருஷம் முன்னாடி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவ்வளோ நேச்சுரலாக அந்த காணியில் வேலை செய்யும்போது எப்படி பேசுவாங்க, என்ன பண்ணுவாங்க, அது எல்லாமே அவ்வளோ நேச்சுரலாக ரியலாக இருந்தது. அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹரி, அவரோட ரோலை வந்து செம்மையாக தூள் பண்ணிட்டார் தான் சொல்லலாம். ஸோ அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிங்கில் பின்னி எடுத்துருக்காங்க. அவர் அந்த வெள்ளைக்கார ஒரு துரை, அவரோட கேரக்டரு, அந்த மாதிரி எல்லாருமே அவங்க பார்ட்ட நடிப்பில் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம சியான் விக்ரம், அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா படமும் சேர்த்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அவர் வந்து எல்லாமே ஒரு ஐக்கான் தான் வச்சுக்கலாம். அவரோட படத்தில் எல்லா இடத்துலையும் எல்லா ரோலுமே ஒரு ஐக்கானாக தான் அமையும். அது இந்த படம் ரொம்ப ஐக்கானாக முடியும். ஏன் இது அவருக்கு ஒரு பேர் எடுத்து கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஆக்டிங்க்கு வந்து குறைஞ்சது ஒரு 5 பேராவது அவார்டு வாங்குவாங்க நான் என்னோட அசியம். இந்த படத்துக்காக விக்ரம்லேருந்து ஆரம்பித்து
ஒரு 5 பேராவது அவார்டு வாங்குவாங்க அப்படின்றது என்னோட அசியூம். அந்த அளவுக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திரைக்கதை தான் சொல்லி முடிச்சாச்சு. இதில் வந்து ஒரு சின்ன ஒரு திரைக்கதை அப்படின்றது ஒரு குறை. ஏன்னா வழக்கமாக வந்து குறைன்றதுடைய நிறைய சொல்லிட்டோம், குறைய ஒன்று சொல்லலாம்ல. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம நண்பர் வந்து என்ன சொல்கிறாரு, ஜிபே பற்றி பேசுகின்றாரு. இருங்க திரைக்கதை முடிச்சுட்டு மியூசிக் தான் வரணும். திரைக்கதையில் என்ன ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கபாலி காலா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் அண்ணன் வந்து லாஸ்ட்டில் என்ன சொல்ல வரான்னு தெரியாது. அந்த மாதிரி தான் இதுலேயும் என்ன சொல்ல வராருன்னு தெரியாத மாதிரி தான் முடிச்சிருக்காரு. அது படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் இப்போ சொன்னால் அது கிளைமேக்ஸ் சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா தான் போகுது, நல்லா முடிஞ்சிருது, அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. பட் என்ன சொல்ல வராரு அப்படின்றத படம் பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் படத்தில் ஒரு ஃபினிஷிங் இருக்கும், சார்பட்டா பரம்பில் ஒரு ஃபினிஷிங் இருக்கும். பட் வந்து கபாலி காலாவில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட் வர மாதிரி முடிச்சிருப்பார். ஸோ இது வந்து செகண்ட் பார்ட்டுக்காக லீடு கொடுக்குறாரா இல்லை என்ன சொல்லி முடிச்சிருக்காரு தெரிலன்ற மாதிரி இருக்குது. அதுக்காக தான் சொல்லியிருக்கிறது, இது வேறு ஒன்றும் இல்லை. தென் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததான் நம்ம சொல்ல போனோம்னா மியூசிக் சைட் தான் போய் ஆகணும். ஜிவி நான் ஆல்ரெடி வந்து இப்போ லாஸ்ட்டாக லைக் ராயன் தானப்பா போன வாரம் சொன்ன அந்த கமெண்ட்டு. ராயன் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு பிராண்டட், அவர்லாம் வந்து லெஜண்ட் மியூசிக்கில். பட் இன்றைக்கி ட்ரெண்டில் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் சாரோ இல்லை வந்து நம்ம அனிருத் சார் மாதிரி வந்து பேக்ரவுண்ட் வந்து வரமாட்டுறாரு, அவரால் முடியல ஏஆர் ரஹ்மான் சார் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த பேக்ரவுண்டுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக தலையிலேருந்து கால் வரைக்கும் நரம்பெல்லாம் அப்படியே வேறு லெவலில் இருக்கும். அந்த அப்படின்னு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல 4K டால்பி அட்மாஸ் தியேட்டரில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் அப்படியே வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் வைப்ரேட் ஆகும். அந்த அளவுக்கு வந்து மியூசிக்கோட பேக்ரவுண்டும் செம்மையாக இருக்குது, கூட ஸ்பெஷல் எஃபெக்டும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம அந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்போகலிப்டோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஃபீல் பண்ணி பார்த்துருப்போம். ஒரு ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு 18 வருஷம் ஆகுது, 2006 வந்து அப்போகலிப்டோ சொன்ன மாதிரி. அதில் வர சில காட்சிகள் நான் அந்த படத்தில் ஞாபகப்படுத்துது. அதுக்கப்புறம் கும்ஃபர்ஸில் வர சிம்மகர்ஜனை கும்ஃபு அது கொஞ்சம் ஞாபகப்படுத்துது. ஸோ லைட்டாக அதெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது நம்மள மாதிரி அதாவது கொஞ்சம் அந்த படம்லாம் பார்த்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து அது தெரியாது. இந்த விஷயம்லாம் தெரியாது, ஏதோ புதுசாகவே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான 4K டால்பி அட்மாஸ் அந்த மாதிரி தியேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நல்ல ஸ்பெஷல் எஃபெக்ட். தமிழ் படமாக இது, தமிழ் படத்துக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட், இந்த மாதிரி ஒரு கேமரா பற்றி சொல்லியே ஆகணும். அதாவது சினி ஃபீல்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கே தெரியாது இது எந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க கேமராவை அப்படி சொல்லிட்டு. ஏன்னா தலையிலேருந்து மொத்தமே 2 அடி. ஏன்னா அந்த இதில் அது என்ன சொல்கிறது, அந்த காணியில் வந்து அரப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ அவங்கள வந்து எல்லாமே ஃபேஸ் எல்லாம் க்ளோஸ்அப் வைக்கிறதுக்கு தரையிலேருந்து அப்படியே 1 அடி 2 அடியில் தான் நினைக்கிறேன். ஜிம்மி அப்படியே போயிட்டே இருக்குங்க பாம்பு மாதிரி. எல்லாருமே அது எப்படி எடுத்துருப்பாங்கன்னு யோசிக்க கூட முடியாது கேமராவை, அந்த மாதிரி இருக்கும். ஒரு தண்ணியில் எடுத்துகிட்டு போகிறதாகட்டும் இல்லை வந்து காணியில் ஒரு மைண்டில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கேமரா பூந்து விளையாடுறது தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக டெக்னிக்கலில் வந்து கேமரா ஆர்ட் டைரக்ஷன் எவ்வளோ அவார்டு இந்த படத்துக்கு வெயிட்டிங்கில் இருக்குன்னு சொல்ல தெரியல. அவ்வளோ ஒர்த்தாக பண்ணியிருக்காங்க டெக்னிக்கலாக. ஸோ வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவரையும் முடிச்சாச்சு மியூசிக் வரைக்கும். அடுத்தது வந்து பெண்கள். அதாவது வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா படத்துலையும் வந்து ஆக்ஷன் படம் சண்டை படம் அப்படின்னா வந்து ஹீரோ தான் வழக்கமாக சண்டை போடுவாருன்னு பார்ப்போம், கரெக்டுங்களா? வேறு ஹீரோயின்லாம் வந்து வெறும் டூயட் பாடுறதுக்கோ ஒரு சும்மா ஏதோ பர்ஃபார்மன்ஸ் நடிக்கிறதுக்கோ அந்த வீட்டில் ஏதாவது அந்த மாதிரி அப்படி தான் வந்து பெண்கள் அப்படின்றவங்களோட இது வந்து காட்சிகள்லாம் நம்ம பார்ப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கபாலியில் பார்த்தீங்கன்னா ரஜினியோட டாக்டராக ஒருத்தவங்க வருவாங்க, செம்மையாக ஆக்ஷன், அதாவது ஃபைட் சீன்லாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதுலேயும் ஒரு பெண்ணாக வந்து எப்படி போய் வேட்டையாடுறாங்க அவனுக்கு இணையாக. அதே மாதிரி விக்ரம் சாரா வந்து அடிச்சு சாத்துவாங்க லேடிஸாக, அதான் ஃபைட்டு அடிச்சு சாத்துறாங்கன்னா ஃபைட்டு, ஒரு லேடிஸ்க்கும் விக்ரம் சாருக்கும் ஃபைட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ். அந்த காலத்தில் வந்து நம்ம பெண்கள்லாம் வீரமாக வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சூப்பராக காட்டியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஹேட்ஸ்அப், நல்ல விஷயம். அதெல்லாம் இது மாதிரி வந்து எல்லா சினிமாலையும் வந்து ஆணுக்கு இடையாக பெண்
அவங்களும் வந்து எந்த விதத்தில் குறைஞ்சவங்க இல்லை. அந்த மாதிரி கட்டலாம் சூப்பரான விஷயம். நல்லா இதெல்லாம் வந்து ஒரு முற்போக்கான சிந்தனை இது, சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப பாராட்டலாம். அது மாதிரி ஆர்ட் டைரக்ஷன் வந்து அதாவது ஒரு இந்த இவங்களோட வீடெல்லாம் இருக்க மாதிரி காட்டுவாங்க. அது ஃபுல்லாக யூவிபி சினிமாஸில் எடுத்துருப்பாங்க. அது ஆனால் பார்த்தீங்கன்னா அது அங்கே சொல்லவே முடியாது, யூவிபியில் தான் எடுத்தாங்களான்னு சொல்ல முடியாது. அவ்வளோ சூப்பராக செட்டு போட்டிருப்பாங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே. ஸோ லொக்கேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளை வந்து ஒரு 100 வருஷம் 150 வருஷம் பீரியட் பின்னாடி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது, நல்லா பண்ணியிருக்காங்க. பட் குறை அப்படின்னு வரும்போது 2-3 தான், அதையும் சொல்லிடுறேன். சின்ன பசங்க பெருசாக வந்து இந்த படத்தை லைக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. தேட்டர் வந்தால் கூட சரி, சின்ன பசங்க வந்து ஏதோ படம் லைக் நம்ம தெரியல, அப்போகலிப்டெல்லாம் வந்து நம்ம லைக் பண்ணி பார்ப்போம். பெரியவங்க ஒரு 20 வயசுக்கு மேலே பார்ப்பாங்க. ஆனால் வந்து ஒரு 15 வயசுக்கு இல்லை 10 வயசுலாம் இருக்கவங்க வந்து என்ன இது ஏதோ ஓடுறாங்க, காட்டு வயசு மாதிரி அடிச்சுக்கிறாங்க, ஏதோ பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்லாங் வந்து நம்மளே உத்து கவனிச்சா தான் நமக்கு புரியுது. ஏன்னா ஒரு 50 வருஷம் 150 வருஷம் முன்னாடி இருக்கக்கூடிய நம்மளோட ஆளுங்க எப்படி பேசியிருந்தாங்க, நம்ம முன்னோர்கள், அந்த ஸ்லாங் தான். அதாவது வில்லேஜ் ஸ்லாங்கு. கழுத்து மட்டுக்கு போயிட்டியா, என்ன பண்ணிட்டியா, அந்த மாதிரி ஒரு மாதிரி இதுவாக பேசுவாங்க, தெரியல. கொஞ்சம் வில்லேஜ் போயிட்டோம்னா அந்த மாதிரியான ஸ்லாங் அது வந்து இன்றைக்கி ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய 10 வயசு பசங்களுக்கு வந்து பெருசாக புரியாதுன்னு நான் நினைக்கிறேன். பார்த்து அவங்களாம் இதெல்லாம் ஃபீல் பண்ணாங்கன்னா நல்ல விஷயம். நம்மளுடைய முன்னோர்கள் இப்படி இருந்திருக்காங்களா, நம்ம தாத்தா பாட்டி தாத்தா பாட்டியெல்லாம் அப்படி சொல்லி. ஸோ இதுதான் மொட்டைப்பாட்டு சேனல் சார்பாக நேற்று சொன்ன மாதிரி தான் இந்த படத்துக்கு வந்து 50லேருந்து 60 சொன்ன பார்த்தீங்களா, 50 ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபினிஷிங்கிறது சரியாக தெரியல. அது ஏன்னா செகண்ட் பார்ட்டாக என்ன இது தெரியலன்ற ஒரு காரணத்துக்காக தான் இது 50. மற்றபடி டெக்னிக்கலாகவும் ஒரு 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 ரசனையாகவும் பார்க்குறதுக்கு மிக சிறந்த படம் அப்படின்றது தான் வந்து மொட்டைப்பாட்டு சேனல் சார்பாக நம்ம சர்டிஃபை பண்ணுறோம். சாலிடாக வந்து 100க்கு 50 அப்படின்றது மொட்டைப்பாட்டு சேனலோட மார்க். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த படத்தோட வசூல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பேன் இண்டியா ஃபுல்லாக திரும்பி பார்க்க வைக்கும். தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி எடுக்கிறாங்களா, ஏன்னா இது வரைக்கும் பீரியட் படம் எதுவுமே வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பேர் சொல்கிற மாதிரி நிலச்சி இதாக சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கணும், எதுவும் இல்லை. பட் அந்த இடத்துல வந்து இந்த படம் ஒரு மைல் ஸ்டோனாக நிற்கும். தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு பீரியட் படம் எடுத்திருக்காங்க, இது ஒரு பிராண்டாக நிற்கும். அவ்வளோதான். இப்படி தான் வந்து இதோட ஒன்லைனாக சொல்கிறது. நீங்களும் போய் படத்தை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.